என்று நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் கூறியுள்ளது. நேஷனல் ஜியோகிராஃபிக்கின் கூற்றுப்படி, எவரெஸ்ட் சிகரத்தை மரியானா ட்ரெஞ்சின் அடிப்பகுதியில் வைத்தால் அதன் உச்சம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி கீழே அமைந்திருக்கும் என்றால் இதன் ஆழத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்படி நம்ப முடியாத பூமியின் மிக ஆபத்தான பகுதியை இதுவரை 3 டைவர்ஸ் மட்டுமே ஆராய்ந்துள்ளனர் என்றால் நம்புவீர்களா? நம்புங்கள், இந்த 3 நபர்கள் மட்டுமே இந்த ட்ரெஞ்சின் மிகவும் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்துள்ளனர். ஜாக்ஸ் பிக்கர்ட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் டான் பாலஸ்ட் ஆகியோர் 1960ஆம் ஆண்டில் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி உதவியுடன் சேலஞ்சரின் ஆழத்தை ஆராய்ந்துள்ளனர். மரியானா அகலத்தை விட ஆழத்தை ஆராய மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடுமையான அழுத்தத்தினால் அவர்களால் 20 நிமிடங்கள் மட்டுமே ஆழ்கடலில் செலவிட முடிந்துள்ளது. அதற்கு பின் 50 ஆண்டுகளுக்கு யாருமே இந்த விபரீத முயற்சியை மேற்கொள்ளவில்லை, ஒருவரை தவிர. 50 ஆண்டுகளுக்குப் பிறகு 2012ஆம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளரும் அறிவியல் புனைகதை ஆர்வலருமான ஜேம்ஸ் கேமரூன் மரியானா அகழியை நோக்கி தான் உருவாக்கி வடிவமைத்த நீர்மூழ்கி கப்பலில் சேலஞ்சர் டீப்பிற்கு டைவ் செய்தார். கேமரூன் வடிவமைத்து உருவாக்கிய நீர்மூழ்கி கப்பலின் உதவியுடன் அவரால் அங்கு சுமார் 3 மணி நேரம் செலவிட முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் பதிவு செய்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு ஆழத்திற்கு பின்பு அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட அவரின் நீர்மூழ்கி கப்பலின் நீரின் அழுத்தம் தாங்காமல் உபகரணங்கள் பாதிப்படைய துவங்கியுள்ளது. பேட்டரி மற்றும் சோனார் கருவிகள் செயலிழந்துள்ளது மற்றும் அவரது கப்பலின் சில உந்துதல்கள் சரியாக செயல்படவில்லை. இதனால் ஜேம்ஸ் கேமரூன் தனது பயணத்தை தொடர முடியாமல் கடலின் மேற்பரப்புக்கு திரும்ப வந்துவிட்டார். இன்னும் பூமியின் ஆழ்கடல் மனிதனின் கரங்களுக்கு எட்டாத மர்மமாகவே இருக்கிறது. மீண்டும் ஒரு பதிவில் காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.